வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பரோட்டா செய்ய போகிறோம். பரோட்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பூ போட்டுக்கோங்க, 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமேட்டு நம்ம மைதா மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிணைச்சிக்கோங்க. நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிறணும். அப்போ தான் வந்து தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி சேர்ந்துச்சுன்னா அப்படி தேய்க்க நல்லா இருக்காது. பிணையும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவு பிணையும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பிணைஞ்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சா தான் கையில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். பரோட்டாவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் தேய்க்கலாம். தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி 2 கைட்டி நல்லா வீசி அடிக்கணும். எங்கள் வீட்டில் கல் இல்லை, அதனால் நாங்கள் சப்பாத்தி தேய்க்கிறதுலே வீசுகிறோம். உங்கள் வீட்டில் கல் இருந்துச்சுன்னா கல் மேலே நல்லா வீசுங்க. இந்த கடையெல்லாம் ஒரு கல் மேலே வீசுகிறாங்களா, அந்த மாதிரி வீசிக்கோங்க. வீசி அப்புறம் நல்லா சுருட்டி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. எல்லா மாவையும் நம்ம அடித்து நல்லா வீசி சுருட்டி வச்சுக்கிறலாம். அப்புறமேட்டு நம்ம அடுப்பு பக்கத்தில் போய் சுடலாம். நல்லா சுருட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சுருட்டி வச்சா இப்போ பரோட்டாவுக்கு தேய்க்கலாம். சின்னதாக தேய்ச்சாச்சு. பரோட்டாவுக்கு தேய்ச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுட போகலாம். கல் காய்ச்ச உடனேவும் பரோட்டா ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கல் நான் 3 பரோட்டா போடுவேன். 3 பரோட்டா போட்டு சுட்டு அதான் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். பரோட்டா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு பரோட்டா. அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் கூட்டி வச்சுட்டேன், அதான் கொஞ்சம் கருப்பாகிடுச்சு. சிம்மில் வச்சா கருப்பாகாது. இந்த மாதிரி நான் சிம்மில் வச்சுட்டேன்னா இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? பரோட்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சுட்டாச்சு. சுட்டுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளே செஞ்சு சாப்பிட்டதுன்ட்டு. இந்த பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டாக்கு வந்து கறி குழம்பு எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ். கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறலாம். இந்த இது சப்பாத்தி மாதிரி இருக்கா, அது கடைசியில் லாஸ்ட்டில் ஒரு மாவு வந்து பெருசாக இருந்துச்சு, அதனால் மாமாவுக்கு சப்பாத்தி போட்டாச்சு. ஒரு சப்பாத்தி மாதிரி போட்டாச்சு. இப்போ பரிமாறலாம், சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.